ஏம்மா ஃபோன் பண்ணி பார்க்குறியா வாராகளா இல்லையான்னு? மணி 5:30 கிட்ட ஆக போகுதுமா. 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக தண்ணி ஊற்றணும். நம்ம மணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போவே. எப்போம்மா ஊற்றுறது? இன்னும் அவகளை காணும். ஃபோனை அடித்தேன் ஆனால் எடுக்கலை. அவள் ஃபோனுக்கு அடித்தேன், ஃபோனு வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க அவள் அம்மா. நான் அப்புறம் என்னத்த பண்ணுறது? தம்பிக்காரன் எடுக்கவே இல்லை ஃபோனை. ஒன்றும் வரேன்னு சொல்லணும், இல்லை வரலன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு எப்படி வரமாட்டாகந்தாத்த நினைக்கிறேன். நாமளே ஆக வேண்டியதை பார்க்கலாம் தான். நந்தினியாவது வருவாளா? நீ வேறம்மா, உன் தம்பி குடும்பத்தையே காணும். நந்தினியா வரப்போறா? அவ எப்படிப்பட்ட ஆளு? அவ சரியான ஆளு. அவளாமா வரப்போறா? சொல்லு. அவ வர்றதுக்கு வேலை இல்லைம்மா. நீ எதுக்கு சும்மா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? நான் இருக்கேன் உனக்கு. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? விடு, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. இவ்வளோ பேர் எனக்கு இருந்தும் இப்போ யாருமே இல்லாத அனாதை மாதிரி நிற்கிறேன் அத்தை. ஒரு காலத்தில் அவ்வளோ பேர் என்னை சுற்றி இருப்பாங்க. நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களே 10 பேர்கிட்ட இருப்பாங்க அத்தை. இப்போ சொல்லுங்க, இப்போ யாருமே இல்லையே. என்னோட சொந்த பந்தம் கூட என் கூட இல்லாமல் போயிட்டு அத்தை. அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளை வயசுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமான நேரம். இந்த நேரத்தில் கூட என்னால் சொந்த பந்தம் என் கூட இல்லையே அத்தை. என்னால் தான் பகைச்சி போய் எல்லாம் நிற்கிறாங்க. நான் தான் காரணம் எல்லாத்துக்குமே. நான் மட்டும்தான் காரணம். பத்தாவதுக்கு பெத்த மனுஷனும் கூட இல்லை எங்கள் கூட. என் வீட்டுக்கார் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாரு. லாஸ்ட்டில் இப்போ எங்கே இருக்கார், என்ன ஆனார், பிள்ளை அப்படி ஆயிட்டான்னு சந்தோஷமான விஷயம் கூட அவர்கிட்ட சொல்ல முடியாமல் ரொம்ப தவிக்கிறேன் அத்தை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அத்தை. கொஞ்ச நேரம் மட்டும் பார்ப்போம் வாராங்களா இல்லையான்னு. அப்படி வரலன்னா நாமளே பார்த்துக்கிடுவோம், சரிங்களா? 6 மணி வரைக்கும் மட்டுமாவது பார்ப்போம் அத்தை. அழுகாதம்மா, என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. இப்படியெல்லாம் இப்படி பிள்ளை வந்த நேரம் இப்படிலாம் நமக்கு நடக்கணும்னு இருக்குது. யார் என்ன பண்ணுறது? ஏங்க, என்னங்க, அங்கே நம்ம ஆளு யாரும் வேலைக்கு வந்த ஆளு இருக்காங்களான்னு பாருங்கள். அவங்கள கூப்பிடுவோம் யாரையாவது. நான் வயசான கிழவி, நான் என்னத்தை ஊற்றுனேன்? பெத்த தாய் அப்புறம் ஊற்றிக்கிறட்டும். மாமன் பொண்டாட்டி முறையில் ஊற்றணும் இல்லையா? அதனால யாரையும் நிற்கிறாங்களான்னு பார்த்து கூப்பிடுங்க. அவங்கள தனியாக ஊற்ற சொல்லுவோம். அத்தை, கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அத்தை. எப்படியும் என் தம்பி வந்துருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. தம்பி கண்டிப்பாக வருவான் அத்தை. அதனால கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வரலன்னா அவைய யாராவது கூப்பிட்டு நம்ம பார்க்கலாம் அத்தை. நந்தினியை போய் இன்னொரு தடவை நான் கூப்பிட்டு பார்க்கவா? அடப்போமா, நீ வேற அவளை போய் கூப்பிடுறேங்கிற. அவளே சரியான இத்து போனவளா இருக்கிறா. கொஞ்சமாவது இவ்வளோ தூரம் கூப்பிட்டியே பண்ணியே மதிச்சு மரியாதை கொடுத்து வந்தாளா? வரல இல்லை. அவளை போய் நீ ஏன் கூப்பிடுற? வேண்டாம், அவளெல்லாம் கூப்பிடாத. எனக்கு சுத்தர பிடிக்கல அவளும் அவ பேச்சும். அவளா வரப்போறா? அப்படி பேசி உன்னை அமுச்சு விட்டவ அவ வரப்போறாளா? ஒரு நேரம் கஷ்டம் வந்தாலும் ஒரு நேரம் மன்னிச்சு ஏற்றுக்க கூடாது. எந்த நேரமும் ஒரே மாதிரியே நினச்சிட்டு இருந்தா என்னம்மா பண்ணுறது? ஒன்றும் அவளை கூப்பிடவே வேண்டாம், விடு. எப்படியோ போட்டோம், பார்த்துக்குருவோம். நம்ம பிள்ளைக்கு நாம பார்த்துக்குருவோம், விடு. அவளை போய் திருப்பி கூப்பிட்றேன்னு சொல்கிற. கோபி, கட்டப்பை புது கட்டப்பை இருந்துச்சுல, அதில் அன்னைக்கு அஜய் சுபிக்கு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்ல, அதில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வாமா. பிள்ளைக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவோம். சரிம்மா. எங்கத்த, அதில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடலாம்ல? போட்டு விடுமா, அதான் புதுசு தானே அதுவும். நாங்கள் கூட போய் கடையில் ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல. நீ தான் தம்பி வீடு எப்படியும் வந்துடுவாகன்னு அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். சரி பார்ப்போம். நாளை கழிச்சு நானும் உங்கள் அப்பாலும் போய் உங்கள் மாமாலும் போய் புது ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்ப்போம். பரவாயில்லங்கத்த, புது ட்ரெஸ்ஸாக இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏம்மா, மாமா வந்துட்டாக, அங்கே பாரு. அம்மா, பிரியாத்தையும் தான் வராக. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அங்கே பாரு. தம்பி வாடா. பிரியா வாமா. வரோம். அக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, கவலைப்படாத. வரதுக்கு மாமா எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்க மாப்பிள்ள. வர இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. நாங்களும் மணி ஆயிடுச்சுன்னு பிள்ளைய வெளியில கூட உட்கார வச்சுக்கிட்டு தான் வருவீலான்னே பாதையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம். 6 மணிக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் மாப்பிள்ள. கரெக்டாகவே வந்துட்டியே. மாமா கேட்குறீங்க, வர வழியில் வண்டியில் பெட்ரோல் இல்லை. காசு நான் கரெக்டாக 2000 தான் கொண்டுட்டு வந்தேன். ஐயோ, அதுக்கு வேறு 200 பெட்ரோல் போட்டு இருக்கிற காசுக்கு ஜாமான்ச்சிட்டு ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏக்கா இந்தா. ஏயா, நான் தான் உன்னை ஒன்றுமே வாங்க வேணாம், நீ சும்மா வந்தால் போதும் தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அதை எது நீ ஏதாவது வாங்கிட்டு வந்த? நான் தான் வேண்டான்னு தானே சொன்னேன் உன்கிட்ட. இருக்கட்டும்க்கா, சும்மாவே கை வீசிட்டா வர முடியும்? சொல்லு, ஏதாவது வாங்கிட்டு தானே எப்படியா இருந்தாலும் வர முடியும். அதனால தான்க்கா, இருக்கட்டும். வாமா பிரியா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அத்தை, அம்மா
கூட்டிட்டு வரல சுபி. விளையாடிட்டு இருந்தா, அதான். விளையாடிட்டு இருந்தாலும் கூட்டிட்டு வந்திருந்தா ஜாலியா என் கூட விளையாடிட்டு இருந்திருப்பா அத்தை. பரவாயில்ல, இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். ஏமா, நேரம் ஆகுது, கரெக்டா தண்ணி ஊத்துங்க. பிரியா, வாமா. அட இங்க பாரு, நந்தினி வந்துருச்சு. என்னப்பா, தண்ணிலாம் ஊத்தியாச்சா? இல்லம்மா, இப்பதான் அந்த அவங்க தம்பி பொண்டாட்டி வந்தாங்களா, இன்னும் ஊத்தலாம் இல்லம்மா. நீயும் கரெக்டா வந்துட்ட. அப்பவும் சுசீலா சொல்லிட்டே இருந்துச்சு, நந்தினி வருமா இல்ல திருப்பி போய் கூப்பிடவா மாமா, அத்தை போய் கூட்டிட்டு தான் வரவா, நந்தினி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டே தாம்மா இருந்துச்சு சுசீலா அவ்வளோ நேரம். ஆனா நீ கரெக்டா வருவேன்னு நினைச்சு பார்க்கல, நீயும் வந்துட்ட. சரி, நான் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. பக்கன்னு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஓ, அவங்க தம்பி பொண்டாட்டி வந்தாங்களா? சரி, சீரெல்லாம் ஒன்றும் காணும், சும்மா கை வீசிட்டு வந்திருக்காங்க. அது என்னது, ஒரு கட்டப்பை இருக்குதுதானா? ஆமா நந்தினி, தம்பி நான் ஒன்றும் வாங்க வேணான்னு சொல்லிட்டேன். அதனால சிம்பிளா கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருப்பான் போல. நான் எதுவுமே வேணான்னு சொன்னேன், தம்பியா தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காமா நந்தினி. ஆமா, நீ எதுக்கு வேண்டான்னு சொன்ன? எல்லாமே முறைப்படி வாங்கிட்டு தானே வருவாங்க. இது என்ன சும்மா கட்டப்பையில வாங்கிட்டு வந்து என்ன இதெல்லாம்? அது ஒன்றும் இல்லை, இன்னொரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு நிறைய வாங்கிக்கிறலாம், இன்னைக்கு கொஞ்சமாக வாங்கலாம். அக்கா எதுவுமே வேண்டான்னுச்சு, நானாக தான் பிடிவாதம், என் ஒய்ஃபு தான் சொன்னா சரி கொஞ்சமாக வாங்கலாங்க அப்படின்னு. பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிற அன்னைக்கு நம்ம தட்டு சீர்வரிசை எல்லாம் நிறைய செஞ்சிடலாம், இன்னைக்கு கொஞ்சமாக வாங்கலாமே தான் அப்படி தான் வாங்கிட்டு வந்தோங்க. ஆஹா, ஓஹோ, நாக இவ்வளோதானா? ஆமா, நீங்களும் தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். தரவு எங்க இருந்து வாங்குவியா? இருந்தாலும் கரெக்டாக செய்கிற முறையெல்லாம் செய்யணும். என்னமோ இப்படி பிடிச்சிட்டு கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிய கட்ட பைய. நாங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு என்னங்க? இல்லை உங்களுக்கு என்னன்னு கேட்டேன். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க. நீங்கள் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீன்னு உங்களை கணக்கு பார்க்க சொன்னிச்சா? நாங்கள் கொஞ்சமாக வாங்குறோம் இல்லை நிறையா வாங்குறோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன? நாங்கள் கொஞ்சமாக வாங்கினா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறையா வாங்கினா என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எதுக்கெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சுசீலா அண்ணியே எதுவும் கேட்கல, அவங்க பாட்டுக்கு நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்கு கட்டப்பையா, அவ்வளோவா இவ்வளோவா, ஏன் வாங்கலை, எதுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன கொஞ்சமாக இருக்கேன்னு கேட்டது தப்பா? பா, எனக்கு வேலை இருக்குப்பா, இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால ஆக வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் ஊற்றிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களை கேட்க வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எதுக்காக கேட்கணும்? அவங்களே ஒன்றும் கேட்கல, நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இருக்கா? சரி, அதை விடுங்க. நாங்கள் மாமா ஃபேமிலி இதாவது வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் அத்தை முறையில் வேணும், கையில் ஒன்று கூட இல்லை. நாங்களாவது கட்டப்பை வச்சுருந்தோம், உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. அது என்ன விஷயம்? இங்கே பாரு, நீ என்ன கேள்வி கேட்குறியா? நீ என்ன கேள்வி கேட்குறியான்னு. அவங்களுக்கு இப்ப சோறு போடுறது நீ கிடையாது, நானு. அதை தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணுமே கொண்டு வரலன்னு சொல்றேன். சோறு போட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு இங்க இருக்க சொல்லியிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? சோறு இருக்க இடம் இல்லாம கூட அலைஞ்சாங்க. பெருசா பேசுற நீ. பேசுறேன்னா நானும் பேசுவேன் தான். ஐயா ஏமா நந்தினி, என்னம்மா நீனு சும்மா இருமாங்கிட்டு, அந்த பொண்ணு தான் பேசுதுடா, நீயும். சரி ஊத்துங்க முதல்ல. ஏண்டி வாயை வச்சுட்டு இருக்கவே மாட்டேன், எங்க போனாலும் சும்மா என்னமாவது வாய் நொனன்னு பேசிட்டே தானே இருக்கும் உனக்கு. அவ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டீங்க, என்னை தாம்மா சொல்லிட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு வந்தவங்க 1000 பேசத்தான் செய்வாங்க, அதுக்காக அவங்கள என்ன பேசிட்டா இருப்ப? விட்டு தான் தொலையேன், விட்டு கொடுக்கறதா உனக்கு இல்லையே, அப்புறம் எப்படி? உன் பிள்ளை அணுவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, எங்க அவ? எதுக்கு அவெல்லாம்? ஏதோ சொன்னீங்கிற முறைக்காக நான் வந்து நிக்கிறேன். அதை விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வரல. இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுங்க, நான் கிளம்பணும். அவ்வளோதான் நந்தினி. இந்த பிரியா வா, பிரியா முன்னாடி. சுபிக்கு ஊற்றி விட்டுரு நீ ஃபர்ஸ்ட்டு. சிலா சல்லடை இல்லையாம்மா? சல்லடையும் அவங்க வாங்கிட்டு வராமல வந்துட்டாங்க. ஐயா அத்தை, இங்கே இல்லையே அத்தை, அங்கே நம்ம வீட்டிலனா இருக்கும், இங்கே ஒன்றுமே இல்லையே. நந்தினி வீட்டில் இருக்கா? இரு இந்த ஒரு நிமிஷம் இரு, நான் ஓடி போய் எடுத்துட்டு வரேன். இருக்கு. எங்கம்மா போற? இருடி, சல்லடை வேணும், சல்லடை நம்ம வீட்டில் இருக்கலாம், போய் எடுத்துட்டு விடியாரு. இது கூடவா வாங்கிட்டு வரல? பொதுவா எல்லாரும் கையில சீர்வரிசை, செப்பு குடம், சலிக்கி, விளக்கு, படி, அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க. ஒன்று கூட இல்லையே, அதை என்னதாங்க வாங்கிட்டு வந்தீங்க? 2 சீப்பு வாழைப்பழமும் வித்தனோட லட்டுமா?
சுசிலா அண்ணி ஓவரா பேசிட்டு இருக்குது அது. அப்புறம் நான் என்ன கேட்டு விடுவேன்னு தெரியாது. நீங்க தானே எதுவும் வாங்க வேணாம் எதுவும் வாங்க வேணாம்னு சொன்னீங்க. அப்பவும் நாங்க பெருசா பண்ணும்போது வந்துக்கிறோம்னு அது எல்லாமே இது ஓவரா பேசிட்டு இருக்கு. கேட்டுக்கிறோங்க. என்ன அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா? உன் வீட்டில் என்ன நான் மாடா அமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா? நீங்க மரியாதை கொடுத்து பேசுனா நாங்க மரியாதை கொடுத்து பேசுவோம். இல்லைன்னா இப்படித்தான் பேசுவேன். ஐயோ பிரியா பேசாம இருமா, இங்கிட்டு வாமா. முதல்ல நீ வந்து முதல்ல ஊத்து. ஏமா இந்தா பிரியாவை கூப்பிடு. எடி சோபி இதை பிடிச்சிக்கோ, நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன். இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஊத்திட்டு கிளம்புறேன். அப்புறம் எல்லாம் அத்தை யார் ஊத்துனா என்ன, நான் தான் முதல் முறையா ஊத்தணும். கொடுங்க இங்க. ஏமா அவன் மாமா பொண்டாட்டிமா, என்னதான் இருந்தாலும் முறையா அவ தான் செய்யணும். அவ ஃபர்ஸ்ட் ஊத்தட்டும், பிறகு நீ ஊத்துவ. இருமா. ஏமா நந்தினி கொஞ்சம் சொல்றதை கேளு நந்தினி. அடப்போமாங்கிட்டு எனக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஊத்திட்டு தருவேன்ல, எதுக்கு பறக்குற? ஏய் குடு குடு, முதல்ல குடு. நான் முதல்ல இது பண்ணணும். குடு. நான் கொடுக்க முடியாது, இது வந்து என்னோட இது. நான் தான் முதல் முறையா ஊத்தணும்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ இதை பறிச்சுட்டே இருக்கா? தர முடியாது. கையெடு கையெடு முதல்ல. இங்க பாருங்க அண்ணி, பாருங்க பறிச்சுட்டே இருக்காங்க. கையை எடுக்க சொல்லுங்க. இடி நந்தினி கையை எறி, அந்த பொண்ணு தாண்டி முதல்ல ஊத்தணும். ஏடி இப்படி பண்ணிட்டு இருக்க? கையை எடு. இல்லம்மா முடியாது, ரொம்ப ஓவரா பேசுறா. நான் தான் முதல்ல ஊத்துவேன். அதெல்லாம் என்னால முடியாது. நானும் அத்தை தானே அவளுக்கு. நான் ஒரே ஒரு அத்தை, நான் தான் செய்யணும். முடியாது, நான் விட மாட்டேன். இது வந்து என்னோட இது, நான் தான் ஊத்தணும். மா கையை எடுக்க சொல்லு. ஹேய் விர்ரி, நான் ஊத்திட்டு கிளம்பிடுவேன். நான் என்ன இங்க பாய் விரிச்சு தூங்கவா போறேன்? நானும் போக தான் போறேன். இரு, நான் தான் முதல்ல செய்யணும் இந்த முறையெல்லாம். நீ ஓரமா போய் உக்காரு போ.